வணக்கம். நான் டாக்டர் எஸ்ஆர் ஜாங்கிட், ஐபிஎஸ், ரிட்டையர்ட் டிஜிபி, தமிழ்நாடு காடர். சிவில் சர்வீஸில் தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட பார்ட்டிசிபேஷன் கொஞ்சம் கம்மி ஆகிட்டு இருக்குது. செலெக்ஷன் ரேஷியோ ரொம்ப கம்மி ஆகிட்டு இருக்குது. இதை என்கரேஜ் பண்ணுறதுக்கு தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸ் அதிகமாக சக்ஸஸ் ஆனோம். அதுக்காக ஒரு கோச்சிங் இன்ஸ்டியூட்க்கு ஒரு எஃபர்ட்ஸ் பாரதி பயில்கம் ஐஎஸ் அகாடமி இப்போ பண்ணியிருக்காங்க. அவங்க ஒரு ரெசிடென்சியல் ஃப்ரீ ரெசிடென்சியல் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது ஒரு நல்ல ட்ரீம் ப்ராஜெக்ட். எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரெசிடென்சியல் ஒரு கோச்சிங் இருந்தால் நிறைய அட்வான்டேஜ் இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு எல்லோரும் அங்கே இருக்கும்போது அவங்க டிஸ்கஷன் இருக்கும், டிபேட்ஸ் நடக்கும், குரூப் டிஸ்கஷன்ஸ், இன்டர்வியூக்காக ப்ரிப்ரேஷன்ஸ், அதெல்லாம் நிறைய அவங்க ரிவைஸ் பண்ணுறதுக்கு இதெல்லாம் அங்கே ஒரே இடத்துல நடக்கும். அது ஒரு அட்வான்டேஜ். ரெண்டாவது, ட்ராவல் பண்ணுறதுக்கு அகாடமி டு வீட்டு எங்கே தங்குறாங்க அந்த இடத்துல போயிட்டு வர்றதுக்கு, ஏன்னா சிட்டிஸில் அங்கே நிறைய டிஸ்டன்ஸஸ் தூரம் இருக்கும், அதில் நிறைய டைம் வேஸ்ட் ஆகுது. ஸோ இங்கே அது டைம் வேஸ்ட் ஆகுது. ஒரே இடத்துல தங்கிட்டு அங்கேயே ப்ரிப்பேர் பண்ணிட்டு படிக்கிறதுக்கு இந்த ஃபெசிலிட்டி ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸு கட்டாயம் அகாடமி யூஸ் பண்ணணும், இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணணும், நல்லா படிக்கணும், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அண்ட் நமக்கு செலெக்ஷன் ரேஷியோ, தமிழ்நாடோட செலெக்ஷன் ரேஷியோ அதிகமாக பண்ணணும். ரொம்ப நன்றி. All my best wishes. வணக்கம்.